பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் மீண்டும் ஒரு நாளை காண நம் அனைவருக்கும் கிருபை பாராட்டினார். அவர் நல்லவர். பிரியமானவர்களே, அவரை போல அன்புள்ள தெய்வம் இந்த பூமியில் ஒருவருமே இல்லை. கர்த்தர் நம்மை தேடி வந்தார், நம்மை ரட்சித்தார், அவருடைய பிள்ளைகளாக உங்களை மாற்றியிருக்கிறார். இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணும்? இந்த நாளிலும் அவருடைய குரலை கேட்க நீங்கள் அவளோடு கூட இருக்கிறீங்கல்ல, அதற்காக நான் ஆண்டவரை மையப்படுத்துகிறேன். உங்களை நினைத்து கர்த்தரை மையப்படுத்துகிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற என் அன்பு குடும்பங்கள், உங்கள் எல்லாரையும் நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தில், அதை உணர்ந்து வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்றைய தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன பார்ப்போம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 13 வசனம், 14 வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலேமியும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோவும் செலலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வந்தபோது அவர்கள் மேல் வீட்டில் ஏறினார்கள். அதான் இந்த 13 வசனத்தின் முக்கியமான வார்த்தை. உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, மேல் வீட்டில் ஏறினார்கள். அங்குதான் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்று உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்பானவர்களே, மேல் வீட்டில் ஏறினார்கள் என்றால் கீழையும் ஒரு ஃப்ளோர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த மேல் வீடு கீழ் வீடு என்பதனுடைய ஆன்மீக பொருள், ஆவிக்குரிய அர்த்தம், அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். என்னது பிரியமானவர்களே, மேல் வீடு மேலானவைகளை நாடுவது, கீழே அது உலகம் என்று சொல்லலாம். உன்னதமான அந்த வல்லமையை நீங்கள் பெற்று தேவனுடைய அந்த மேல் வீட்டறையின் அனுபவம் உங்களுக்கு வேணும். பிரியமானவர்களே, மேல் வீட்டில் ஏறின போது 14 வசனத்தில் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருக்கிற ஒரு அனுபவம். அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆவில் நிரப்பப்படுகிற அனுபவம். இதெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், மேல் வீட்டின் அனுபவம். அன்றைக்கு மோசே சீனாய் மலையின் மேலே ஏறி ஆண்டவரோடு பேசினார், சஞ்சரித்தார். அப்போ இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இருக்கிறதே ஒரு சிறிய வீட்டில் வசிக்கிறேன், எனக்கு எங்கே மேல் வீடு இருக்குது, நான் மேலே ஏறுறதுக்கு. இப்போ மோசையை போல் நம்ம சீனாய் மலையில் போய் எகிப்து தேசத்தில் உள்ள சீனாய் மலைக்கு போகணுமா? அன்பானவர்களே, இதை ஆன்மீக கண்ணோட்டத்தோடு பாருங்கள். உலகத்தோடு ஒத்து போனால் மேலான அனுபவங்களை பெறது கஷ்டம். அதனால் உலகத்தை விட்டு கொஞ்சம் மேலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உங்கள் சிந்தையை நீங்கள் உயர்த்துங்க. தேவனோடு நான் சஞ்சரிக்கணும், இன்னைக்கு நான் தேவனோடு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவருடைய வேத வசனத்தை கொஞ்ச நேரம் வாசிக்கணும் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த மேல் வீட்டின் ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். மேல் வீட்டின் அனுபவம், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, மேல் வீட்டின் அனுபவம் உங்களுக்கு வருகிறது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த மேல் வீட்டின் அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஒருமனப்பாடு, ஜெபத்திலும் வேண்டுதலும் அபிஷேகத்திலும் நிரப்பப்பட்டு தேவனுக்காக பிரகாசிக்கிற ஆண்டவரே கிருபையை தந்து உடைய பிள்ளைகளை அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் அப்படியே கர்த்தர் செய்ய போறீங்கப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உண்மையாக இன்றைக்கு நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணீங்க.
அதன் நிமித்தம் அவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. மீண்டும் சந்திக்கலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.